அனைவருக்கும் வணக்கம். நான் டைரக்டர் கார்த்திக் நாராயண் பேசுகிறேன். நிறங்கள் 3 படத்தோட ப்ரெஷ் ஷோ வந்து இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சது. அண்ட் ஆஸ் அ டீமாக நாங்கள் எல்லாரும் வெரி எக்ஸைட்டட் வித் ரெஸ்பான்ஸ். படம் நவம்பர் 22ஆம் தேதி, தட் இஸ் டே ஆஃப்டர் டுமாரோ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தியேட்டர்ஸில் மக்கள்கிட்ட இருந்தும் இதே ஆதரவு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஐங்கரன் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் உலகத்தரம் வாய்ந்த படங்களை தயாரிக்கிறதுக்கு வந்து பேர் போன கம்பெனி. அந்த கம்பெனியில் கார்த்திக் நாராயண் மாதிரி ஒரு அருமையான டைரக்டர் கூட இப்படி ஒரு தரமான படத்தை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்த கே கருணாமூர்த்தி அண்ணா அவங்களுக்கு வந்து நன்றி. இந்த படம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ ஏஜ் ஓல்டு ஸ்கூல் எல்லா வயசு தரப்பட்ட ஆட்களுக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். படத்தில் வந்து ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, விஎஃப்எக்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது. இந்த மாதிரி பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு படம். கோவிடுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து படம் பார்க்குற அந்த டேஸ்ட் மாறிடுச்சு. உலக தரம் வாய்ந்த படங்களில் வந்து ஸ்பானிஷ், கொரியன்லாம் கூட பார்க்குறாங்க. எல்லாத்துடைய ஸ்டாண்டர்ட்ஸையும் மீட் பண்ணுற அளவுக்கு எல்லா தரப்பு ஆட்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து கார்த்திக் நாராயண் எடுத்திருக்காரு. ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் அதை விட விறுவிறுப்பாக இருக்கும். படத்துடைய ஹைலைட் வந்து கிளைமேக்ஸ் தான். அதை இப்போ பார்த்தவங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணுன்னு நாங்கள் வந்து விருப்பப்படுறோம். இது ஒரு அப்சல்யூட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். சவுண்டு, மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே ரொம்ப பிரமாதம். படத்தில் நடித்தவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில படங்களில் குற்றச்சாட்டு இருக்கும், இவங்கெல்லாம் சும்மா வந்துட்டு போனாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கதைக்கு சேர்ந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லராக எதையுமே கெஸ் பண்ண முடியாமல் அடுத்தது என்ன நடக்கும்ன்ட்டு எல்லாரையும் அப்படியே வந்து யோசிக்க வச்சு அட் த சேம் டைம் குழப்பமே இல்லாமல் இந்த படத்தில் எல்லா முடிச்சுகளையும் கரெக்டாக கார்த்திக் நாராயண் வந்து அவுத்து கடைசியில் வந்து அதை வந்து முடித்தது வந்து ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டான முயற்சி. கார்த்திக் நாராயண் நாங்கள் ப்ரொடக்ஷன் சார்பாக சொல்கிறோம், ஹீ இஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர் டு ஒர்க் வித். ஹீ இஸ் அ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். அது பட்ஜெட்டாக இருக்கட்டும், என்னத்தை அவர் வந்து சொன்னாரோ அது வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்து சேர்க்குறதா இருக்கட்டும், அவரை விட சிறப்பாக யாரும் பண்ணி நாங்கள் பார்த்தது கிடையாது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸை யாரும் ரிவீல் பண்ணாதீங்க, மக்கள்கிட்டையும் சொல்லுங்கள். இது வந்து தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம், ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ட்டு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சார், படத்துல வந்து எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொடுத்துட்டீங்க. ட்ரக்ஸ் யூஸ் பண்ற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை நம்ம ஊக்குவிக்கப்படுத்துற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு காட்டணுமா? இல்லைங்க, அது ஆக்சுவலாக வந்து நாங்கள் எந்த இடத்துலையும் க்ளோரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வைக்கல. சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்கஹாலிக்கா இருக்காரு. அவர் அந்த ஆல்கஹாலிக்கா இருக்கிறதுனால இல்லை பிரதர், நீங்கள் கேட்குற சில விஷயங்கள் வந்து அது ஸ்பாய்லர் ஜோனுக்குள்ளே வந்து போகுது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன். என்னென்னா வந்து நாங்கள் இதை எந்த விதத்துலையும் க்ளோரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பர்பஸாக வச்சது கிடையாது. இப்போ வந்து நமக்கு கதைக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது, அந்த கேரக்டரோட மைண்ட் செட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக தான் வச்சோமே தவிர இட் வாஸ் நாட் க்ளோரிஃபை. இல்ல அப்படியே காமிச்சாலும் இது இன்னும் கொஞ்ச நாள் நடைமுறைக்கு வந்துருங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இல்லைங்க, அது அகைன் வந்து அந்த கேரக்டரோட மைண்ட் செட் தான். அது வந்து இந்த படத்துடைய கேரக்டர் அப்படி சொல்றாரே தவிர நம்ம பப்ளிக்கு அனுப்புற மெசேஜ் கிடையாது. எதுக்கு அது இங்க வந்து லீகல் ஆக போறதே கிடையாது. அது எங்களுடைய விருப்பமும் கிடையாது. அது வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்குங்கிறதுனால அதை வந்து ஹீரோ வந்து ஒரு உதாரணமா சொல்றாரு, அவ்வளவுதான். இந்த படம் எந்த ஜேர்னலும் வரல அப்படின்னு பட் நீங்க சொல்லுங்க, இது என்ன ஜேர்னல் வர படம்? இல்லைங்க, இதில் வந்து இல்லை ஜானரா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ த்ரில்லர். இதில் வந்து நிறைய எமோஷன்ஸ் வந்து இருக்கும். நம்ம கரெக்டாக ஒரு இதில் வந்து அடக்கிட முடியாது. பட் ஜானர் வைஸ் கேட்டிங்கன்னா இட்ஸ் த்ரில்லர். போலீஸ்காரர் வந்து புலிஸ் பையன்னு தெரிஞ்சும் அப்படி இருந்து லாக்அப்ல கடுமையாக பேசி காசு வாங்கிட்டு திருப்பி ஒரு பையனை அப்படி தேடி போச்சு. எல்லாமே அவனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அமைகிற மாதிரி இருக்கு. நம்ம வீட்டில் அவனும் திருறான், சிட்டி ஃபுல்லாக ஒரே ஒரு போலீஸ் நல்லா இருக்கு படம். அவர் சொன்ன மாதிரி அந்த கிரெட் மாற்றம் கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு படம் பிரமாதமாக இருக்கு. உங்களோட இந்த முன்னாடி படங்கள் மாதிரியே வேற இதெல்லாம் ஒரு குறையா தெரியுது. ஓகே, அதை எப்படி இல்லைங்க, அதாவது போலீஸ் மட்டும் நான் சொல்லிட்டோம். போலீஸ் நீங்கள் வந்து அவர் எப்படி அடிக்கிறாருன்னு கேட்டீங்க இல்லையா? அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணுறாரு இல்லை? இந்த படத்திலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல என்ன காட்டுறோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுடைய கோபங்கள் எப்படி வெளிப்படுது, அவங்க கையில் இருக்கிற பவரை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது தான். அது மினிஸ்டர் அவரால் முடிஞ்சதை செய்கிறாரு, இன்ஸ்பெக்டர் அவரால் முடிஞ்சதை செய்கிறாரு,
ஒரு கான்ஸ்டபிளால ஒரு மினிஸ்டர் பையனை அரெஸ்ட் பண்ண முடியல, அது நீங்க நம்புறீங்கல்ல? ஓகே, அப்ப இன்ஸ்பெக்டர் அடுத்த கட்டமா அவர் என்ன பண்ணுவாரு? அடிக்க தான் செய்வார். புதுசா வந்திருக்காரு, அவர் அரெஸ்ட் பண்றாரு, தெரிஞ்சே இவர் பண்றாருல, அதெல்லாம் கேட்குறேன். அது யாரோ ஒருத்தங்கும் போது ஒண்ணு, அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய மகன் இல்லையா? அதனால டயலாக்ல அவன் வந்து இங்க பேசுறப்ப சொல்றப்ப போலீஸ்காரன் பையன் நம்ம வேவு பார்க்க வந்திருக்காங்க, திருப்பி வந்து யாருன்னே தெரியாத மாதிரி சொல்றது இல்லை சொல்றாரு. அதையும் அவங்க என்ன விசாரணை சார் இல்ல நீங்க கேக்குற நிறைய கேள்வி வந்து நீங்க இப்போ அந்த ஒரு இதுல இருந்தே ஸ்பாயிலர் இதுல இருந்தே வந்து கேக்குறீங்க. இது இல்ல நீங்க இல்ல கேக்குற கேள்வி இன்னும் பார்க்காத ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்கு இப்ப நான் விளக்கம் கொடுக்க விரும்பல. இதை வச்சு அவங்க இதுதான் கதைன்னு கணிச்சிடக்கூடாது. சரி ஓகே, இல்ல இல்ல நீங்க அது இப்ப நான் விளக்கம் சொல்ல விரும்பல சார். நாடக மேடைகள் தலைவியா நிறைய வீட்டுல பார்க்க இல்லைங்க, அதாவது இந்த என்டையர் ஸ்கிரிப்டே வந்து இட் ஹஸ் கான் த்ரூ அந்த ஒரு நிறைய மாற்றங்களுக்கு பிறகுதான் வந்து இப்போ நீங்க படமா வந்து பாக்குறீங்க. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேக் ஸ்டோரி வந்து இருக்கு கண்டிப்பா. இல்லைங்க, இதில் ஆக்சுவலாக ஒரு சாங் வந்து இருக்கு. அகைன் அது வந்து கதைக்கு தேவைப்பட்டதுனால, பிகாஸ் சாங்குங்கிறது வந்து பயங்கர ஒரு ஸ்டோரி டெல்லிங் டூலாக தான் வந்து நான் பார்க்குறேன். அண்ட் ரெண்டு கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம சாங் மூலமாக இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல முடியும், அதுக்காக வச்சுருக்கேன். சார் அப்புறம் இன்னொரு படம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அந்த படம் தாமதம் வரதுக்கு வேறு ஏதாவது காரணம் சார்? நரகாசுரன். இல்லை சார், அந்த படம் வந்து ஆக்சுவலாக இப்போ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கொஞ்சம் அது கோர்ட்டில் வந்து இப்போ ஒரு இது இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி இப்போ நல்ல இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நாங்கள் அந்த முயற்சி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இது அடுத்த படம் என்ன சார் இது அடுத்து? இல்லை, அடுத்த படம் வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் கதை ஸ்டோரி எழுதுகிற அந்த ஸ்டேஜ் தான் இருக்குது. 2